அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபா டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பனானா மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டு இந்த மாதிரி தொளி எடுத்து வச்சிருங்க. இது ஒரு 7-8 எடுத்து வச்சிருக்கேன். ஹனி ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பழத்தை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு பழத்தை தட்டிடலாம். பாதாமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹனி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் வச்சுருக்கிற பாலையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. நல்லா திக்காக இருக்கும் இந்த மில்க் ஷேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபா டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.